எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம லார்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் அனிமையோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை காட்டியிருக்காங்க. இவர் தான் வந்துட்டு கிளென்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவர் யாரு, எங்கத்துல இருந்து வந்தாரு, இவரோட அவுரா வந்துட்டு எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மனுஷன் பாத்தீங்கன்னா சீக்ரெட் ஆர்டரோட ஒரு மெம்பராமா. மத்தவங்க மாதிரி இவர் கூட வந்துட்டு அந்த ஆன்டிகோனஸ் ஃபேமிலியோட நோட் புக்கை தான் வந்துட்டு தேடின்னு வந்துட்டு இருக்காரு. அங்க சடனா டன் ஸ்மித் கூட என்டர் ஆகுறாரு. வேற ஒரு பையன் வந்துட்டு என்ன சொல்றான்னா, கிளென்னுக்கு வந்துட்டு இந்த நோட் புக் பத்தி ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. இவங்களும் வந்துட்டு எல்லா கிளம்பின்னு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க வந்துட்டு ஒரு லேடியை அப்படியே செத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கிளென்னுக்கு வந்துட்டு சகிக்க முடியல. ஒரு போர்ஷனே கொடுக்குறாங்க இவனுக்கு ஸ்மெல் பண்ணுறதுக்கு. அது ஸ்மெல் பண்ண உடனே வந்துட்டு கொஞ்சம் ஓகேவாயிடுறான். இந்த லேடிக்கு வந்துட்டு ஒரு பையன் இருக்கிறான். அவனோட பேர் பாத்தீங்கன்னா ரே பீபர். இவனுக்கு வந்துட்டு இந்த ஆன்டிகோனஸ் ஃபேமிலி நோட் புக் கூட ஒரு கனெக்ஷன் இருக்குது. அப்படின்னா இவரை கண்டுபிடிச்சா நம்மளுக்கு அந்த நோட் புக் பத்தி நிறைய விஷயம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை தேடுறதுக்கு போறாங்க. அவரோட போட்டோ கூட பாத்தீங்கன்னா அந்த லேடியோட கோட் மேல இருக்கு. கிளென்னுக்கு வந்துட்டு ஏற்கனவே ஒரு சூப்பர் பவர் இருக்கும். அது என்னன்னா, ஒரு பர்சனோட திங்ஸ் பிலாங்கிங்ஸ் வச்சுனே அவங்க எங்க இருக்கான்னு அவன் வந்துட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அவன் கிட்ட வந்துட்டு ஒரு பெண்டன்ட் மாதிரி இருக்கும். அது வந்துட்டு நம்ம ஸ்டாஃப்னு சொல்லலாம். அதை வந்துட்டு அவன் அந்த போட்டோ மேலேயே வந்துட்டு வைக்கிறான். இது எதுனா பெருசா பண்ணணும்னு பார்த்தா அந்த ஸ்டாஃப் வந்துட்டு கண்ட்ரோல் இல்லாத கிளென்னு மேலேயே வந்துட்டு திரும்புது. ஆனா டன் ஸ்மித் வந்துட்டு இதை புடிச்சிடறாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இங்க வந்துட்டு நிறைய பவர்ஃபுல் மேஜிக் இருக்குது, அதுதான் வந்துட்டு மூக்க நொழிச்சிட்டு இருக்கு நம்ம பண்ற வேலையிலாம். நம்மளுக்கு இன்னொரு வழியும் இருக்குது, ஹோலி கேத்தட்ரல். அங்கத்துல இருந்து அவங்க அடுத்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்தோட பேர் பாத்தீங்கன்னா சேனல்ஸ் கேட். டன் ஸ்மித் கூட கிளென் கூட போயிட்டு இருக்காரு. போற வழியில டன் ஸ்மித் வந்துட்டு கிளென்னுக்கு ஒரு சிட்ரைன் பெண்டுலம் வந்துட்டு தராரு. இது வந்துட்டு கிளென்னுக்கு இனியோட வேலைக்கு நிறைய உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்புறம் கேத்தட்ரல் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்களா, அதாவது இவங்க வந்துட்டு கிரேட் 2 சீல்ட் ஆர்டிஃபேக்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இந்த பீபர், அதாவது இந்த ரே பீபர் வந்துட்டு எங்க இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா சீல்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸ். இங்க நெக்ஸ்ட் 3 கேரக்டருங்க வராங்க. ஒருத்தர் பேர் வந்துட்டு ஆல், இன்னொருத்தர் பார்கியா, அப்புறம் இன்னொருத்தர் டாலி. அவங்க நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இன்னைக்கோட வேலை வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சீக்வென்ஸ் 9 சீரை வந்துட்டு அவங்க கூட கூட்டின்னு போக முடியாதுன்னு, அதாவது கிளென்னை தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சீல்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸ், எஸ்பெஷலி 2049 ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் ஆமா. ஹோலி கேத்தட்ரலே வந்துட்டு எங்களுக்கு எப்படி இதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்காங்க. இப்போ இந்த ரே பீபரை தான் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்கல்ல. இந்த ரே பீபர் வந்துட்டு ஆன்டிகோனஸ் ஃபேமிலியில ஒரு டிசெண்டன்ட். சோ இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்துட்டு அவங்க அந்த 2049 ஓட ஆர்டிஃபேக்ட் வந்துட்டு எடுத்துன்னு வந்திருக்காங்க. இந்த 2049 ஓட ஆர்டிஃபேக்ட் வந்துட்டு இந்த ஆன்டிகோனஸ் ஃபேமிலி தான் வந்துட்டு கிரியேட் பண்ணிருந்தே. கையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இவங்க என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கிளென் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்காங்க என்னத்தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு. மேபி இந்த ஆர்டிஃபேக்ட் வந்துட்டு ஒருத்தர் ரொம்ப தடுமாறினா அவங்கள வந்துட்டு கொன்னுட நினைக்கிறேன். இதால இருந்து இவன் கூட வந்துட்டு இவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அப்புறம் நம்மளுக்கு என்ன காட்டுறாங்கன்னா, இந்த ஆர்டிஃபேக்ட் வந்துட்டு ஒரு பாக்ஸ் உள்ள தான் இருக்கு. ஸ்லோவா வந்துட்டு அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. பார்த்தா அதுல இருந்து ஒரு சின்ன க்ளோன் தான் வந்துட்டு வெளியே வருது. இந்த க்ளோன் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கே. கிளென் என்ன நினைச்சிட்டு இருக்கானா, இந்த மாதிரி ஒரு குட்டியான க்ளோன் வந்துட்டு எப்படி இவ்வளவு டேஞ்சரஸா இருக்க முடியும். அப்புறம் உனக்கு வருது, இது நிஜமாலுமே ரொம்ப பயங்கரமான க்ளோன் தானே. ரூம் முழுக்க வந்துட்டு அதோட ஸ்ட்ரிங்ஸை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுது. இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு கிளென்னோட கழுத்துக்கிட்ட கூட வந்துட்டு போயிட்டு விராப் பண்ணிக்குது. பட் அவன் வந்துட்டு சேவ் ஆயிடுறான். இது வந்துட்டு கிளென்னை தொடர்ந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா இவன் வந்துட்டு அந்த ஆன்டிகோனஸ் நோட் புக் மேல கை வச்சிட்டானு. 2049 ஆர்டிஃபேக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா பக்கத்துல இருக்கிற ஜனங்களை கூட வந்துட்டு அது ஒரு பப்பெட் மாதிரி சேஞ்ச் பண்ணிடும். யூசுவலா வந்துட்டு 5 மீட்டர்ஸ் ரேடியஸ்ல மேபி ஒருத்தர் இல்லைன்னா 2 பேரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா இந்த ட்ரிக் வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வச்சுன்னு பிரேக் பண்ணிக்கலாம். அதால தான் டன் ஸ்மித்க்கு எதுவும் வந்துட்டு இந்த க்ளோன் பண்ணறதுக்கு முன்னாடியே அங்க டாலி வந்துட்டு டன் ஸ்மித்தை தொட்டுறாரு. அதால இருந்து இவர் கூட வந்துட்டு நார்மல் ஆயிடுறாரு. பேசிக்கலா இந்த மேஜிக் வந்துட்டு ஒர்க் ஆகும் போது வெளியில இருந்து எதனா ஒரு ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா இதை வந்துட்டு நம்ம பிரேக் பண்ணிடலாம். ரே பீபருக்கு வந்துட்டு ஒரு கோட் கொடுக்குது. இதால இருந்து அந்த 2049 வந்துட்டு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு அந்த கோடை வந்துட்டு தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அந்த பீபர் எங்க இருக்கான்னு தெரிய வருது. அந்த நோட் புக் பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனோட வயித்துல தான் இருக்கு. ஆனா அவர் வந்துட்டு ஒரு பெரிய மான்ஸ்டரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு. அவர் கூடவே வந்துட்டு ஒரு கிளவுன் மாதிரி ஒரு ஃபிகர் வருது. இவர் தான் வந்துட்டு ஃபேண்டாம். அவரோட கை பாத்தீங்கன்னா சீக்ரெட் ஆர்டரோட சிம்பிள் இருக்கு. கிளென் கூட அவன் கிட்ட இருக்கிற சிட்ரைன் பெண்டுலம் வச்சுன்னு எதனா டேஞ்சர் கிட்ட இருக்குதான்னு செக் பண்றா. டோர் கூட ஓபன் ஆகுது. அப்புறம் ஆரா கூட டிடெக்ட் பண்றாங்க. அங்க இருக்கிற குதிரைலாம் வந்துட்டு பயந்துன்னு ஓடுது. ரெட் ஆரா வந்துட்டு எல்லா இடத்துலயும் முழுக்க ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. இந்த மான்ஸ்டர் வந்துட்டு இவங்க கிட்ட வந்துட்டே இருக்கு. எல்லாரும் வந்துட்டு கிளென் கிட்ட சொல்லிட்டு
கொடுத்துருக்காங்க உஷாரா இருந்துக்கோன்னு. இந்த குரூப் வந்துட்டு நெருப்புலாம் கிரியேட் பண்ணிட்டு அவங்க எபிலிட்டிஸ் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. டாலி, டன் ஸ்மித், ஆல் எல்லாரும் வந்துட்டு அவங்களோட ஸ்கில்ஸை யூஸ் பண்றாங்க. ஆனா எதுவுமே வந்துட்டு இந்த மான்ஸ்டர் மேல ஒர்க் ஆகுறதே இல்ல. எந்த ஸ்பெல்லோ எந்த சாண்டிங்கோ வந்துட்டு இந்த மான்ஸ்டரை கண்ட்ரோலே பண்ண மாட்டேங்குது. எல்லாரும் டாலி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா அதோட வீக்னஸ் வந்துட்டு கண்டுபிடி. ஆனா டாலி என்ன சொல்றானா ஃபர்ஸ்ட் அது வந்துட்டு ஸ்டெபிலைஸ் ஆகணும். அவங்க வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணினே ஒரு டெத் ஸ்டேர் கொடுக்குறாங்க. டன் ஸ்மித் வந்துட்டு என்ன ரியலைஸ் ஆகுதுன்னா இந்த மான்ஸ்டர் வந்துட்டு ஒரு சாதாரணமான மனுஷன் இல்ல, இது வந்துட்டு ஒரு கொடூரமான ஸ்பிரிட், ஒரு ஆவி. அதுக்கு தான் வந்துட்டு இது இவ்வளவு பவர்ஃபுல் ஆகுது. அப்புறம் இந்த நோட் புக் வந்துட்டு அது கிட்ட இருக்கிறதால அதோட எபிலிட்டி வந்துட்டு இன்னும் 10 மடங்கு ஜாஸ்தியா இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மான்ஸ்டர் வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா கிளென்னுக்கு மட்டும் இந்த மான்ஸ்டரோட வயிறு உள்ள அந்த நோட் புக் தெரியுது. இவங்க எல்லாரையும் வந்துட்டு அந்த மான்ஸ்டர் அடிச்சுட்டே இருக்கு. அவங்களோட ஸ்பெல்ஸை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணி கூட எல்லாரும் அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. கிளென் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற நாக்சுரல் ஸ்லம்பரை வந்துட்டு யூஸ் பண்றா. அதை யூஸ் பண்ணிட்டு 2 கார்டை வந்துட்டு சமன் பண்றா. அதை ஸ்பின் பண்ண உடனே அந்த மான்ஸ்டர் வந்துட்டு தூக்கத்துல போயிட்டு அந்த டைமிங் வச்சுன்னு டாலி வந்துட்டு ஸ்ட்ரைக் பண்றா. ஒரு மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. டாலிக்கு கூட நிறைய அடித்தடி விழுது. எல்லாமே வந்துட்டு அமைதி ஆயிட்ட பிறகு கிளென்னுக்கு வந்துட்டு என்னவோ கேக்குது. ஹொர்னாசிஸ் ஃபிளாகர் அப்புறம் அவனுக்கு வந்துட்டு அந்த ஆன்டிகோனஸ் ஃபேமிலி நோட் புக் வந்துட்டு கீழே தரல வந்துட்டு தெரியுது. ஆனா அங்கேயும் வந்துட்டு அந்த ஃபேந்தம் வந்தது. கிளென்னை வந்துட்டு அட்டாக் பண்ணுது. ஆனா டன் ஸ்மித் வந்துட்டு அந்த ஃபேந்தமை ஷூட் பண்றா. எல்லாரும் வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஃபேந்தம் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா இருக்குது. எல்லா புல்லட்டையும் வந்துட்டு டாட்ச் பண்ணுது. டன் ஸ்மித் சொல்லிட்டே இருக்கா 2049 வந்துட்டு நான் ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனா இந்த ஃபேந்தம் வந்துட்டு ரொம்ப அக்ரெசிவா இருக்குது. எல்லாரோட மூவ கூட வந்துட்டு தெரிஞ்சு வச்சுருக்கு. அப்படின்னா இது நம்மள ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு முன்னாடி நம்பாத்த அடிச்சிட்டோம்னா நல்லதுதான் சொல்லிட்டு கிளென் கூட வந்துட்டு என்ன பண்றானா அந்த ஃபேந்தமோட வயிறு மேலே அடிக்கிறா. அந்த ஃபேந்தம் வந்துட்டு சடனா ஷாக் ஆகுது. எப்படி இது வந்துட்டு நடந்துச்சு. இன்னொரு எபிலிட்டி என்னன்னா இந்த ஃபேந்தம்க்கு அதுகிட்ட வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் டேமேஜ் ஓட எபிலிட்டி இருக்குது. அதாவது அதோட வயிற்றுல பட்ட காயம் வந்துட்டு அதோட கையில வந்துட்டு எடுத்துக்குது. அது எல்லாரும் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்காங்க இந்த புல்லட் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஷாட் வந்துட்டு சும்மா லக்குதா. இந்த மாதிரி நிறைய அடித்தடி சண்டை ஆயிட்டு இருக்கும் போது அந்த சூட் கேஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. அப்புறம் 2049 ஆர்டிஃபேக்ட் வந்துட்டு எஸ்கேப் ஆகுது. அதால வந்துட்டு 5 மீட்டர்ஸ் ரேடியஸ்ல வெறும் ஒருத்தர் இல்ல 2 பேரை தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா இப்போ வந்துட்டு அதால அங்க இருக்கிற எல்லா 5 பியாண்டர்ஸையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப கொடூரமானது. சடனா இவங்க யாருக்கும் வந்துட்டு கால் கையை அசைக்க முடியாத ஆயிடுது. கிளென்னுக்கு அப்பதான் புரியுது அவன் வந்துட்டு இந்த டிவைன் வேர்ல்டுக்குள்ள என்டர் ஆகிறான்னு. அவனுக்கு என்ன புரியுதுன்னா இந்த ஃபேந்தமோட பிளான் என்னன்னா 2049 வந்துட்டு இவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணோன்னு இவன் வந்துட்டு ஒன்னு டிசைட் பண்ணோம். இங்கே இருந்துன்னு சாகணும் இல்லனா இங்கத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும். ஆனா அது வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸ். அவன் வந்துட்டு சிட்ரைன் பெண்டுலம் வச்சுன்னு ஒரு டிவைனேஷனை பெர்ஃபார்ம் பண்றான். சடனா ஏஞ்சுக்கிறான். அவனால மட்டும் தான் வந்துட்டு அசைக்க முடியுது. அந்த ஃபேந்தம் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா நான் உன்னை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும் போது எனக்கு வந்துட்டு உனக்கு கொஞ்சம் ஸ்லைட்டா பிடிச்சிருந்துச்சு. நான் வந்துட்டு உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன். சீக்வென்ஸ் 8 சீர் ஆகிறதுக்கு நான் உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றேன். ஏன்னா நான் கூட ஒரு சீக்வென்ஸ் 8 சீரா தான் இருந்திருந்தேன். நான் உனக்கு வந்துட்டு சீக்வென்ஸ் 8க்கு எப்படி அட்வான்ஸ் பண்ணுறதுன்னு அந்த சீக்ரெட் சொல்லி தரேன். இன்னொரு கேரக்டர் லாரன்ஸ் அவர்கிட்ட வந்துட்டு அவரோட ஷேடோல என்னமோ இருக்குது. அது வந்துட்டு இப்ப ஆக்டிவேட் ஆகுது. ஃபேந்தம் வந்துட்டு இந்த மாதிரி கிளென் கிட்ட டீல் வச்சிட்டு இருக்கும் போதே கிளென் வந்துட்டு அவனோட ஸ்டாஃப் எடுக்கிறா. அது பார்த்துட்டு இந்த ஃபேந்தம்க்கு ரொம்ப பயமாயிடுது. இப்போ இந்த ஃபேந்தம் தான் வந்துட்டு அந்த சூட் கேஸ் கிட்ட இருக்கிறதால இதுதான் வந்துட்டு அந்த பப்பேட்டால இன்னும் கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. இத்த வந்துட்டு அட்வான்டேஜா வச்சுன்னு கிளென் வந்துட்டு அதோட கழுத்துல சொல்றா. அப்புறம் அதோட நெத்தில அதோட கை பார்க்கும் போது தெரியுது அது வந்துட்டு சீக்ரெட் ஆர்டர் இருந்து வந்திருக்குன்னு. அந்த ஃபேந்தம் வந்துட்டு ஏஞ்சிட்டு என்னவோ சாண்ட் பண்ணு என்னன்னா ஹொர்னாசிஸ் ஃபிளாகர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்தது. எல்லாமே வந்துட்டு இப்போ முடியுது. எல்லாரும் வந்துட்டு சேஃபா இருக்காங்க. அந்த நோட் புக் கூட வந்துட்டு சேஃபா இருக்குது. 2049 வந்துட்டு சேனல் கேட் பின்னாடி வந்துட்டு லாக் பண்ணிட்டு இருக்கு. டன் ஸ்மித் கிளென் கிட்ட என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்துட்டு புரியுது உனக்கு வந்துட்டு அந்த நோட் புக் பத்தி தெரிஞ்சுக்கிறோன்னு. ஆனா இப்பத்துக்கு அது வந்துட்டு கேத்தட்ரல்லே இருக்கட்டும். நீ வந்துட்டு ஒரு நல்ல வேலை பண்ணிருக்க இன்னைக்கு. இது வந்துட்டு நம்ம ஹோலி கேத்தட்ரலுக்கு போயிட்டு சொல்லணும். அப்புறம் உன்னை வந்துட்டு ஒபிஷியலா ஆக்கணும் கிளென். இவங்க 2 பேரும் வந்துட்டு அங்கத்துல இருந்து நடந்து போறாங்க ஃபேந்தம் பாடியை தாண்டி. இதை பார்த்துட்டு கிளென்னுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஆனா டன் ஸ்மித் என்ன சொல்றாருன்னா நீ வந்துட்டு அவனை கொன்னுலனா இங்க இருக்கிற எல்லாருமே வந்துட்டு செத்துருப்பாங்க. நீ வந்துட்டு ஒரு நல்ல காரியத்தை பண்ணிருக்க. கிளென் என்ன சொல்றானா எனக்கு வந்துட்டு சீக்வென்ஸ் 8க்கு போறதுக்கு வழி தெரிஞ்சிருக்கு. அது வந்துட்டு த்ரூ கிளவுன். இந்த கிளவுன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். இந்த சைட்ல டாலிக்கு வந்துட்டு ரொம்ப அடிபட்டிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ வந்துட்டு ஒரு சீக்வென்ஸ் 9 சீர்த்தா. ஆனா நீ வந்துட்டு செம்மையா மாசா வந்துட்டு ஃபைட் பண்ண. அங்கத்துல இருந்து இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. கிளென்னுக்கு வந்துட்டு அவனோட போர்ஷன் வந்துட்டு வீக் ஆயிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அவனுக்கு வந்துட்டு அந்த ஹொர்னாசிஸ் வார்த்தை வந்துட்டு கேட்டுட்டே இருக்கு. மேபி அதை பத்தி நம்ம வந்துட்டு கொஞ்சம் ரீசர்ச் பண்ணோம். மேபி யாருன்னா வந்துட்டு இவனுக்கு அதோட ஹிஸ்டரி பத்தி ஹெல்ப் பண்ணுவாங்க. இதால இருந்தே அவனோட டீச்சரை வந்துட்டு அவன் போயிட்டு பாக்குறான். ஹாய் யூனிவர்சிட்டிக்கு போறான். அங்க வந்துட்டு அவனோட ஹிஸ்டரி டீச்சர் மிஸ்டர் அசீக் எகர்ஸ் வந்துட்டு பாக்குறான்.
இவர்கிட்ட வந்துட்டு எல்லா பத்தியும் சொல்றா, ஹொர்னாசஸ் அப்புறம் அந்த ஆன்டிகோனஸ் ஃபேமிலி பத்தி. அப்புறம் என்ன சொல்றான்னா, உங்களுக்கு வந்துட்டு எதனா தெரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு எழுதி கொடுங்க. இவன் வந்துட்டு போகும்போது மிஸ்டர் அசீக் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்துட்டு தெரியும் நீ வந்துட்டு ஒரு சீக்ரெட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆனா நம்மளுக்கே வந்துட்டு பிடிக்காத நிறைய வாட்டி நம்ம ஒரு கஷ்டமான இருட்டான இடத்துல மாட்டிப்போம். அங்கத்துல இருந்து திருப்பி வருது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். சோ உன்னே வந்துட்டு நீ பத்திரமா பாத்துக்கோ. இதை கேட்டுட்டு கிளென் கூட அங்க தந்து போயிடுறா. நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அசீக் கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் எபிலிட்டி இருக்குது. அவர் கூட வந்துட்டு ஒரு பியாண்டர் தான். பத்தா பின்னாடியே ஒரு பெரிய ஸ்கெலிட்டன் வந்துட்டு தெரியுது. அவரோட ஷேடோல இருந்து தான் அது வந்துட்டு ஏஞ்சி வருது. என்னவோ ஒரு பெரிய விஷயத்த பண்ற மாதிரியே. இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.